அது எப்படிங்க அத்தனை மக்கள் இறந்துட்டாங்க, எப்படி விஜய் மட்டும் உங்களுக்கு உரிமை கொடுக்குறேங்கிறீங்க? அவன் பொறுப்பு கிடையாது. அவன் பொறுப்பு கிடையாது. விஜய் பொறுப்பு கிடையாதுங்கிறீங்க? கிடையவே கிடையாது. நீ என்ன டொபாக்கூர் பண்ணிக்கிட்டாலும் சரி பொறுப்பு. இப்போ நீங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தான் போடுவோம். ஏன், என்ன காரணம்? அவர் எப்படி சரி அவர் எப்படி நல்லது செய்வார் நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, இருந்தாலும் வந்தாலும் எந்த செய்யலைனாலும் சரி விஜய் பிடிக்கும் போடுவோம். விஜய் பிடிக்கனால தான் போடுறீங்க ஓட்டு? அப்போ செய்வார்லாம் போடல. அப்போ நாடு வந்து தமிழ்நாடு வந்து வளர்ச்சாகணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் நேரம் உங்களுக்கு? எப்பயே போயிடுச்சு, இன்னைக்கு தானே போகுது. இப்போ நாடு எப்பயும் நாசமாக போயிடுச்சுங்களா? இன்னைக்கு 35 ரூபாய்க்கு விற்றது தங்க இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிது. இந்த நாடு ஆமாம், விலைவாசி ஏறிட்டு தான் இருக்குது. அது என்ன பண்ண முடியும்? ஏழைப்பாடு இல்லாதவங்களும் ஒரு ஏழைப்பாடா? ஏழைப்பாடு இல்லாதவங்க தாலி கூட தங்கம் எடுக்க முடியாது. தங்கம் எடுக்க முடியாதுங்கிறீங்க? தங்க விலைவாசி ஏறினா தங்கம் ஏறிட்டு தான் இருக்கும். அப்புறம் தங்க விலை ஏறாமல் இருந்துட்டா எப்படி? ஏறதுக்குன்னா நம்ம இப்படிதான் விற்றுதா? இந்த 2003 35 ரூபாய்க்கு விற்றுது, இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிது. இல்லாத மக்கள் எப்படி கஷ்டப்பட்டு எப்படி வாங்குறதுங்கிறீங்களா? அப்போ இது வந்து விஜய் வந்தாருன்னா நீங்கள் வாங்கிடுவீங்கிறீங்க? சரி, விஜய் வந்தால் தங்க விலை ஏறாதுங்கிறீங்களா? விஜய் வந்தால் மாறுங்கிறீங்க? ஓ, மாற்றி தான் போட்டு பார்ப்போங்கிறீங்க. விஜய் வந்தால் மாறுமான்னு நினைக்கிறீங்க? ரைட்டு.